கேன்வா அப்படின்ற சாஃப்ட்வேர் பயன்படுத்தி எப்படி உங்களோட இமேஜை எடிட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் கேன்வா பற்றி பேசிக்ஸாக நிறைய தெரிஞ்சுக்கணும்னு வச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கஸில் கேன்வா பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன். அதில் போய்ட்டு கேன்வா டுட்டோரியல் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கேன்வான்ற அதை வந்து உங்கள் கூகுள் ப்ரௌசர் லாகின் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்கள் ஜிமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. லாகின் பண்ணோன்னா உங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நான் இப்போ வந்து ஒரு ஃபோட்டோஸ் எடிட் பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோ நம்ம எது வேணால் எடிட் பண்ணிக்கலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் தம்ப்லைன் சும்மா ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போய்ட்டு ஃபோட்டோஸ் எடிட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எது வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிட்டு க்ரியேட் பிளாங்க்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? இப்போ இங்கே தான் நம்ம போய்ட்டு ஒரு இமேஜ் எடிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு ஒரு இமேஜ் தேவை. ஓகேங்களா? மற்றவங்களோட இமேஜ் எடுத்தால் காப்பி ரைட்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு என்னுடைய இமேஜை எடுத்துகிறேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே போய்ட்டு அப்லோடு ஃபைல்னு கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இருக்குது. இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணி ஸோ இந்த ஃபோட்டோ இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணால் இந்த இடத்துல வந்துடும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ஃபோட்டோ தான் எடிட் பண்ண போகிறோம் இந்த இன்டர்ஃபேஸில். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் இப்போ உங்களுக்கு பெருசு பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி பெருசு பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஸோ நான் இப்போ ஒரு நார்மலான சைஸில் எடிட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஃபோட்டோஸை வந்து எடிட் பண்ண போகிறோம். எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த டிசைனில் வேணும் முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த ஃபோட்டோவுக்கு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மேலே எடிட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இதை கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஜி ரிமூவர், அதாவது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். இது பார்த்தீங்கன்னா கேன்வா ப்ரோ வெர்ஷனில் தான் கிடைக்கும். கேன்வா ஃப்ரீ வெர்ஷனில் அவைலபிள் இல்லை. ஸோ நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுனால இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது யூஸ் பண்ண முடியாது. இந்த ஸ்டார் போட்டிருக்க பாருங்க, இதெல்லாம் ப்ரோ வெர்ஷன், அதாவது கேன்வா ப்ரோன்ற ஒரு ஆப்ஷனில் தான் யூஸ் பண்ண முடியும். ஃப்ரீ வெர்ஷனில் யூஸ் பண்ண முடியாது. இந்த மேஜிக் எடிட் இருக்குன்னு பாருங்க, இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜுக்கு பின்னாடி இருக்க தேவையில்லாத ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு இப்போ நான் இந்த இமேஜை இப்போ பெருசு பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட்டு பெருசு பண்ணிவிட்டு இங்கிட்டு பெருசு பண்ணிக்கிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் இமேஜ் நல்லா தெரியும் அப்படின்றக்காண்டி ஜஸ்ட்டு நம்ம மேலே இருக்க பாருங்கள், இந்த சிம்பிளை யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணாலே பெருசாயிரும். ஓகேங்களா? ஜஸ்ட் இப்போ கம்பேக் டு வீடியோஸ் வருவோம். இப்போ அகைன் நான் ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஃபோட்டோஸ் கொடுத்துட்டு மேஜிக் எடிட்னு கொடுத்துட்றேன். இது என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய இமேஜில் தேவையில்லாத ஆப்ஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னுடைய இமேஜில் பார்த்தீங்கன்னா நான் ப்ரெஷ் சைஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ தான் இப்படி இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரீ இருக்குது பாருங்கள், இந்த ட்ரீ வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு நினச்சோம்னா ஜஸ்ட் இந்த ட்ரீக்கு நம்ம பெயிண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கண்டினியூன்னு இருக்குது பாருங்கள், கண்டினியூன்னு கொடுத்தோம்னா ட்ரீ வேணாம் மற்ற எது வேணும்னு கேட்குது. நான் இங்கே பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஜென்ரேட்னு கொடுத்துறேன். இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கார்ட்டூன்ஸ் ஆப்ஷன் வந்து கேன்வாவில் வரும். ஸோ நமக்கு எந்த கார்ட்டூன் வந்து தேவையோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கார்ட்டூன் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இந்த மாதிரி வருதா, நம்ம திரும்ப ஜென்ரேட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் இப்போ இது வேணும்னு நினச்சேன்னா இதை கொடுத்துக்கிட்டேன். இங்கே பார்த்துங்க மாறிடுச்சு. ஜஸ்ட்டு டன்னு கொடுத்துறேன். உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் எதிர்பார்த்த டிசைன் இல்லைனா ஜென்ரேட் அகைன் கொடுத்து ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ டன்னு கொடுத்துறேன். ஓகே, இப்போ கீழே வரும். கீழே ஃபில்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த சிஆல்னு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபில்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. சாரி, அகெயின் எடிட் ஃபோட்டோவில் போய் ஃபில்டர்ஸில் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் நம்ம கலர்ஸ் வந்து நேச்சுரலாக மாற்றிக்கலாம். புரியுதுங்களா? கீழே வார்மா, கோல்டா, கூலா இந்த மாதிரி ஏகப்பட்ட கலர்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் நமக்கு எது தேவையோ அந்த கலரை மாற்றிக்கலாம். புரியுதுங்களா? பிளாக் அண்ட் ஒயிட்டில் சிங்கிள் கிளிக்கில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றிக்கலாம். கலர் பிளாப்லாம் மாற்றிக்கலாம். இப்போ நான் சொல்கிற ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த இன்டென்சிட்டிஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு நான் இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டுக்கு இந்த ஒரு ஃபோட்டோ கொடுத்துறேன். இப்போ வந்து இது மாற்றியாச்சு. அகெயின் எடிட் ஃபோட்டோஸ் கொடுத்துட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே ஷேடோன்னு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணி இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த ஷேடோ பிடிச்சிருக்கு, இதோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், ஷேடோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும், டிக்ரீஸ் பண்ண பார்த்திக்கலாம். ப்ளர் பண்ணுறேன்னா இமேட்டை ப்ளர் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா பின்னாடி போகுது. அகெயின் ஆங்கிளை மாற்றுறதுனாலும் நம்ம எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல மாற்றிக்கலாம். ஜஸ்ட்டு டிஸ்டன்ஸ், இப்போ பின்னாடி டிஸ்டன்ஸ் மாற்றுறது, இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. தென் எடிட் ஃபோட்டோ கொடுத்துட்டு அகைன் கீழே போனோம்னா இந்த இடத்துல அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஏதாவது தேவையானது வேணும்னா நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்புன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் இப்போ இமேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி இருக்குது, இந்த இமேஜ் ரைட் சைடு பார்த்த மாதிரி வேணும்னா ஃப்ளிப் ஹரிசாண்டல் கொடுத்தோம்னா இங்கே பாரு ரைட் சைடு மாறிடுச்சா. இதுவே நான் ஃபோட்டோஸ் வந்து தலையில் இருக்குது நேராக மாற்றணும்னு நினச்சேன்னா ஃப்ளிப் வெர்டிக்கல் அப்படின்னு கொடுத்தா மாறிடும். ஓகேங்களா?
அகைன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்டர் ஸ்டைல் இருக்கா, இதை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இமேஜோட பார்டர் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பார்த்தீங்களா பார்டரை குறைக்கலாம் கூட்டலாம். அந்த பார்டர் வந்து பிளாக் கலரில் மாறுது. ஸோ நமக்கு இந்த டாட்டா வேணும் எது வேணும் அப்படி மாற்றிக்கலாம். இந்த பார்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த பார்டர் ரெட் கலர் வேணும்னா ஜஸ்ட் நான் ரெட் கலர் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பார்டரை வந்து நான் வந்து மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள் பார்டர்ஸ் கொடுத்துட்டேன். அகெயின் பார்டர் ஸ்டைலில் போய்ட்டு வெயிட் கொடுத்தா இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் மாறுதா. ஸோ நமக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து மாற்றிக்கலாம் பார்டர்ஸை. இதுக்கு தான் இந்த ஆப்ஷன். அடுத்து பார்த்தோன்னா அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த பார்த்தீங்களா ஃபோட்டோ ஜஸ்ட் அனிமேஷன் மூவ் பண்ணி வர மாதிரி இந்த நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஒன்றா யூட்டிலைஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து இமேஜோட டிரான்ஸ்பரன்சி வந்து நம்ம குறைச்சிக்கலாம். 100% டிரான்ஸ்பரன்சி கம்மி பண்ணிக்கலாம். இதே இமேஜ் டூப்ளிகேட் பண்ணணுச்சுன்னா ஜஸ்ட் இந்த இருக்கு பாருங்கள் ப்ளஸ் பட்டன், இதை கொடுத்துட்டு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இங்கே எடிட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் எல்லா எடிட்டிங் முடிச்சதுக்கப்புறம் இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த இடத்துல டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்தீங்கன்னா அகெயின் டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகிரும். இப்போ நான் வந்து பேசிக்கான எடிட்டிங் சொல்லியிருக்கேன். இதே நீங்கள் எல்லா ஆப்ஷன்ஸும் யூஸ் பண்ணி எடிட் பண்ணி பாருங்கள். இன்னுமே உங்களால் நல்லாவே எடிட் பண்ண முடியும். கேன்வா ரிலேட்டட் நிறையா கற்றுக்கணுச்சுன்னா கண்டிப்பாக சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நான் அது ரிலேட்டட் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.